மங்களாய புதாய ச குரு சுக்ரச்ச நிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமக. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஜோதிட நிகழ்ச்சியானது உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் மேஷம் முதல் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 6 ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள், அதாவது வரக்கூடிய வருஷம் தமிழ் ஆண்டினுடைய பெயர் பராபவ வருடம். இந்த பராபவ வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சி இருக்கு, அப்புறம் ராகு கேதுகளுடைய பயிற்சி இருக்கு. கடந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 முக்கியமான கிரகங்கள் ராகு, கேது, குரு, சனி இவங்களுடைய பயிற்சி பலனாக வைத்து மேஷம் முதல் கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை கடந்த வாரம் நேயர்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வாரம் துலாம் ராசியில் ஆரம்பித்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பலன், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ். சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையில் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர், என்ன எப்போ மக்களுக்கு எது தேவை ஜோதிட சாஸ்திரத்தில் அதை குறிப்பிட்டு, ஜோதிடத்தில் எவ்வளவோ இருக்கும், இன்னைக்கு யூடியூப்ல நிறைய ஜோசியர் பேச ஆரம்பித்தாலும் கூட இப்போ உங்களுக்கு என்ன தேவை, மெடிக்கல் ஷாப்பில் லட்சக்கணக்கான மருந்து இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன மருந்து தேவை, அந்த மாதிரி ஒரு ஜோதிட கலையில் இப்போ மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன என்பதை மட்டும் ரத்தின சுருக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஐயா நம்மள்கிட்ட இன்னைக்கு திருநெல்வேலி மக்களுடைய வரப்பிரசாதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு நேயர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 7வது ராசியா துலா ராசி. ஆமாம், 7ஆம் ராசி துலா ராசிக்கு வந்து பராபவ வரக்கூடிய வருஷம் வந்து சித்திரை 1ஆம் தேதி. வருஷத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பராபவ வருஷம். அப்போ இந்த வருஷத்தினுடைய எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா துலா ராசி வருடத்தினுடைய ஏற்கனவே வருஷத்தை 2ஆக பிரித்தோம், முற்பகுதி பிற்பகுதி. தமிழில் சொன்னால் சித்திரை டு புரட்டாசி இல்லையா? அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொன்னால் ஏப்ரலில் இருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரை, அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை. தமிழில் அக்டோபர்லேருந்து அடுத்து மார்ச் வரை. ஆமாம், மார்ச் வரை. தமிழில் வந்து சித்திரை டு புரட்டாசி, அப்புறம் ஐப்பசி டு பங்குனி, 2ஆக பிரிக்கிறோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஒரு 6 மாதம். இது ஒரு வருடத்தினுடைய முற்பகுதி. ஐப்பசியில இருந்து பங்குனி வரைக்கும் பிற்பகுதி, வருடத்துடைய பிற்பகுதி. அப்போ அந்த வருடத்துடைய முற்பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா துலா ராசிக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது தனஸ்தானம், தனம், பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கணும். பாகிஸ்தானத்தில் குரு இருந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனாலையும் அது கோச்சார சனி கிரகம் நல்ல இடத்துல இருக்கலாம்னா வருடத்தினுடைய முற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அரசு சார்ந்த உத்தியோகம் பார்க்கும், கேட்ட இடத்துக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், மனமகிழ்ச்சி ஏற்பட்ட ஒரு காலமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரும். பெரிய நண்பர்களுடைய ஆதரவு தங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிலருக்கு அரசியலில் பணம் வரக்கூடிய சூழ்நிலை ஒரு காலமாகும். தொழில் மேன்மையும் கூட்டு தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே இது இந்த துலா ராசி வருடத்தினுடைய பிற்பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கேது வந்து ராசிக்கு 4 சுகஸ்தானத்திலையும், ராகு ராசிக்கு 10ஆம் இடத்துலையும், அதே ராகு கூட குருவும் சேர்ந்திருந்து இருக்கிறதுனால அதாவது சில இடைஞ்சல்கள், வாகன பீடைகள், வாகனத்தால் இடையூறுகள், தாய்வழி சொந்தங்களால் பகை, மருத்துவ செலவுகள் அதிகரித்தல், அதேமாதிரி குழந்தைகளால் ஒரு மனக்கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பூர்வீக சொத்துள் இடைஞ்சல், வில்லங்க விவகாரங்கள், அதுமாதிரி தொழில் இடமாற்றம் தவிர்க்க முடியாதது. துலா ராசிக்கு வருடத்தினுடைய பிற்பகுதியில் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு கேட்டால் தொழில் இடமாற்றம், அதாவது வேண்டாத ஊருக்கு வழி சொன்னால் பதக்கப்பட்ட இடமாற்றங்கள் வந்து வேண்டாத ஊருக்கு மாறுதலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வந்து பண வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல் சில பிரச்சனைகள் வந்து விலகும் வருடத்தினுடைய பிற்பகுதி காலத்தில். இந்த வருடத்தினுடைய முற்பகுதி சிறப்பாக இருக்கும், பிற்பகுதி மத்தியம பலனாக இருக்குது. நிச்சயமாக. அடுத்ததா ராசியாக வரக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தின் 8வது ராசி. ஆமாம், 8ஆம் ராசி விருச்சிக ராசி எப்படிங்கிறது வருடத்தினுடைய முற்பகுதி மத்தியமமான யோக பலன் தரக்கூடிய காலம்னு பேர். மத்தியம யோக பலன் அப்படின்னா குடும்பத்தில் வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உறவினர்கள் பகை, அதே மாதிரி தங்கம் பொருள் விரயமாறுது, அதே மாதிரி சில கடன் தொல்லைகள் அதிகமாகுது. அப்புறம் குழந்தைகள் விஷயங்கள் வச்சு பார்த்தா குழந்தைகளால் மன கஷ்டங்கள், குழந்தைகளுடைய படிப்பு செலவுகள் அதிகரித்திருக்கு.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்கள், இடையூறுகள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி பலவித இடையூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த விருச்சிக ராசி வருடத்தினுடைய முற்பகுதியில் இருக்குது. அதுமாதிரி திருமணம் தடைபடுறது, சகோதர உடன்பிறப்புகளால் பகை, சொந்த பந்தங்களால் பகை, இப்படி வருடத்தினுடைய முற்பகுதி அவங்களுக்கு வந்து சுமாரான பலனாக இருக்குது. அதே விருச்சிக ராசி வருடத்தினுடைய பிற்பகுதியான ஐப்பசியிலிருந்து பங்குனி வர பார்த்தீங்கன்னா மிக யோகமான காலம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் வருது. குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமான திருமணங்கள் மற்றும் காது குத்து விழா, சிலருக்கு வந்து குழந்தைகள் தாமதமாக குழந்தைகள் பிறக்கிறது, அதுமாதிரி பண வரவுகள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், சிலருக்கு கடன் நிவர்த்தி ஆகும். அதேமாதிரி வீடு கட்டல தடைகளாக இருக்கலாம், அந்த தடைகள் மீறி புதுசாக வீடு கட்டக்கூடிய வேலைகளை ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி பெரிய மனிதர்களால் சந்தோஷம், உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தொழில் இடமாற்றம், கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கொடுக்கும். புதிய கூட்டு தொழில் கை கொடுக்கும். வியாபாரம் மேன்மையடையக்கூடிய காலம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரங்களும் நல்லாயிருக்கும். வம்பு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும். சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசிக்கு வருடத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி தனுசு ராசி, காலபுருஷ ராசி 9வது ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகம் எல்லாமே அவருக்கு ராகு கேது எல்லாம் ஒரு சாதகமான நிலையில் இருக்குது. அதேமாதிரி குரு பகவான் நல்ல இடத்துல உட்காந்துருக்கு. அப்போது அவங்களுக்கு இந்த வருடத்தினுடைய முற்பகுதி மிக மிக ஒரு சிறப்பான உன்னதமான ஒரு காலம்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியம், கடந்த ஒரு 3 வருஷமாக உடல்நிலை பிரச்சனைகள் நிறைய இருந்தது. தேக ஆரோக்கியம் முன்னேற்றம் இடம், பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும், பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சகோதரர் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் சிறப்பாக அமையும். குழந்தைகளால் சந்தோஷம், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மற்றவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும். அதே மாதிரி புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய வட்டார தொடர்பு, புதிய விருந்தினர் வருகை எல்லாம் ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருக்கும். பலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வேலைவாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பண வருமானங்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். அதேமாதிரி தடைப்பட்ட பலவிதமான திருமணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரிய சொத்து விவகாரங்கள் எதுவுமே விலகக்கூடிய காலம் ஆகும். தெய்வ தரிசனங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். தொழில் மேன்மையான அடையும். நினைத்த இடத்துக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். உயர் அதிகாரிகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும். சுப வரையங்கள் ஏற்படக்கூடிய காலம் இருக்கும். தனுராசி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல சாதகமான ஒரு காலமாக தான் இருக்கும். வருடத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுமே ரொம்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கு. தனுசு ராசிக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நல்லா இருக்கு. பராபவ வருஷம் கண்டிப்பாக இனிமையான செய்தி. கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதி ஒரு அவயோக காலம் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுடைய இருக்கக்கூடிய நிலை, சனி பகவான் ஓரளவு சாதகமாக இருந்தாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ராகு கேது தடையாக உட்காந்துருக்கு. அப்போ வருடத்தினுடைய முற்பகுதி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள், உடல்நிலை பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது. அதேமாதிரி உடன்பிறப்பு சகோதரர்களால் பகை, தாய் வழி உறவினால் பகை, வீடு கட்டப்போனால் அதில் பக்கத்தில் பிரச்சனை, எதிர்த்தாப்பில் பிரச்சனை, அரசாங்கத்தால் சில இடையூறுகள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு வாகன விபத்துக்கள் நிகழக்கூடிய காலமாக மகரத்துக்கு இருக்குது. அதே மகர ராசி பார்த்து வருடத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய ஐப்பசியில் இருந்து பங்குனி வரை, அதாவது அக்டோபர்லேருந்து மார்ச் வரை ரொம்ப ஒரு யோகமான காலம். அப்போ இந்த வருடத்தினுடைய முற்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் தீரக்கூடிய ஒரு காலமாக. அப்போ தான் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அரசாங்கத்தால் இருந்த இடையூறுகள் விலகும். நினைத்த இடத்திற்கு இடமாற்றம், புதிய கூட்டு தொழில் திருப்திகரமாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அதுமாதிரி பெரிய மனிதர்களை பயக்கக்கூடிய காலமாக இருக்க சூழலை விலகி வருடத்தினுடைய பிற்பகுதி சொத்து சுகங்கள் சேர்க்கை, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருதல், புதிய மனை வாங்குதல், வீடு கட்டுதல், வாகனங்கள் வாங்குதல், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே வருடத்தினுடைய பிற்பகுதியில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்கு. அடுத்த ராசியாக கும்பராசி. கும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வந்து ராகு ஜென்மத்தில் 7ல் கேது, 5ல் குரு இருந்தாலும் அதே மாதிரி வாக்கில் சனி.
அப்போது கும்பராசிக்கு எப்படி 7.5 முடிஞ்சாலும் பல இன்னல்கள் குறையும், இருந்தாலும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த குடும்ப பொறுப்புகளால் இப்போ பண தேவைகள் அதிகமாக இருக்கும், அதுக்கு தக்கன வருமானம் குறைவாக இருக்கும். அப்போ வருடத்தினுடைய முற்பகுதியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நல்ல காரியத்துக்கு வாங்கலாம், சில மருத்துவ செலவுக்கு வாங்கலாம், குழந்தைகளுடைய படிப்புக்கு வாங்கலாம். அப்போ வருடத்தினுடைய முற்பகுதியில் கடனாளி ஆகக்கூடிய ஒரு காலம். வேறு பிரச்சனை ஒன்றும் வராது, பொருளாதார பிரச்சனைகள் வரும். இது அவங்களுக்கு வருடத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய ஐப்பசியிலிருந்து பங்குனி வரை அந்த கடன் சுமைகள், வாங்கின கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம். அப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் தொழில் மேன்மையாக இருக்கும், கூட்டு தொழில் கை கொடுக்கும், குழந்தைகள் மன சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட பல காரியங்கள் இனிதாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் தங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதேமாதிரி தூரதேசம், வெளிநாடு மற்றும் வெளிமாநிலிருந்து பண வரவுகள் இருக்கும். இளைஞர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கும்பராசி பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. கும்பராசிக்கு ரொம்ப நல்லா பிற்பகுதி சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயம். கண்டிப்பாக முற்பகுதியை கொஞ்சம் சமாளித்து அப்படியே கொண்டு போங்க, அதுக்கு பரிகாரம் கடைசியில் நம்ம சொல்லுவோம். அடுத்த ராசி மீன ராசி. மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். கண்டிப்பாக இந்த மீனராசி பார்த்தீங்கன்னா வருடத்தோட சனி வேற. ஆமாம், ஜென்ம சனி. அந்த ஜென்மத்தில் சனி, 12 விரயஸ்தானத்தில் ராகு, 6 கேது. அப்போ இந்த வருடத்துடைய முற்பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத அலைச்சல். வேண்டாத ஊருக்கு நிறைய வழிகாட்டி விடுவாங்க இல்லையா, அது மாதிரி வேண்டாத ஊருக்கு வழிகாட்டி நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இழுத்து விட்டுருவாங்க. அப்போ அலைச்சல்கள் திரைச்சல் அதிகமாக இருக்கும். சிலருக்கு அவச்சொல், அவப்பெயர், அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக விலகும். மூளை நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும். சிலருக்கு வாத நோய், வாத சம்பந்தமான நோய்களும் மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் விளையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்லாம் பகையாகக்கூடிய ஜென்மச்சனி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசிக்கு வரும்போது சொந்த பந்தங்கள்லாம் பகை ஆகி விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை சில விரிசல்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக அமையும். இது மீனராசிக்கு வருடத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியில் இருந்து பங்குனி வரை, அதே மாதிரி அக்டோபர்லேருந்து மார்ச் வரை ரொம்ப யோகமான காலம். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ராசியாதிபதி குரு உச்ச நிலைக்கு வந்துடும். ராசியாதிபதியை மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, தொழில் எல்லாம் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு அளவுக்கு வரணும்னா ராசியாதிபதி நல்ல இடத்துக்கு வரணும். இந்த ராசியாதிபதி மீனராசிக்கு வருடத்தினுடைய அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து வருடம் ஆரம்பித்து 3 மாதத்துக்கே நல்ல இடத்துக்கு வந்தாலும் அதனுடைய யோக பலன் வருடத்தினுடைய பிற்பகுதியிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இழந்த செல்வம், இழந்த கௌரவம் அனைத்து மீட்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். குழந்தைகளால் மன சந்தோஷம், பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் வெற்றி பெறும். புதிய வீடு வாகன சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய காலமாகும். புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். தொழில் மேன்மையடையும். புதிய கூட்டு தொழில் திருப்திகரமாக இருக்கும். பண வரவுகள் மேன்மையடையும். அதே போல் சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநில வேலைவாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அரசாங்க உத்தியோகத்துக்கு மிக மிக ஒரு யோகமான காலம் என்று சொல்லலாம். மீனராசிக்கு வருடத்தினுடைய பிற்பகுதி நல்ல ஒரு யோகமான காலம்னு சொல்லலாம். முற்பகுதியிலுமே குரு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. குரு உச்சத்தில் இருக்கிற பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. ஜென்மச்சனி அலைச்சல் திருச்சல், அதை தவிர மற்ற எந்த பிரச்சனையும். ஏன்னா நிறைய யூடியூப்ல நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ராசிக்காரங்கெல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. அது ஒரு கிரகத்தை வச்சு சொல்லும்போது அப்படி இருக்கும். நம்ம ஒரு 4 கிரகம் முக்கியமாக எடுத்திருக்கோம். நம்ம எடுத்தது குரு, சனி, ராகு, கேது. ரெண்டாவது அது ராசியாதிபதியாக, ஒரு ராசிக்கு எத்தனைக்கு அதிபதி, ஒரு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறோமோ அதை வச்சு நம்ம சேர்த்து சொல்கிறதுனால இந்த சுருக்கமாக இருக்கும், ரத்தின சுருக்கம், ஆனால் பலன் தெளிவாக இருக்கும். ரைட், நல்லதுங்க. இப்போ ராசியினுடைய அடிப்படையில் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சிலருக்கு இந்த 12 ராசிகள் லக்னமாக வருது இல்லையா? அப்போ லக்னத்துக்கு கொண்டது இது எப்படி இந்த கோச்சார லக்னத்துக்கு 30% பலன் எடுத்துக்கலாம். 30% எடுக்கலாம். 30%. ராசிக்கு என்ன ஒரு 50% எடுக்கலாம். தசாபுத்தி முக்கியம். கோச்சாரங்கிறது 50%. 50% பாதி தான். ஜாதகத்தில் தசாபுத்தி பலன் இருக்குமா, கோச்சாரம் பெருசாக பாதிக்காது. அதனால் இது ஒரு பொதுவான ஒரு பலனை எடுத்துக்கணும். பொது பலன் பெரிய ஜென்ரல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரல் டாபிக் பொதுவாக பேசுறது. பொதுவாக பேசும்போது யாரும் கோபப்படக்கூடாது. சில விஷயங்கள் பொதுவாக பேசுவோம், யாரும் குறிப்பிட்டுலாம் பேசுவோம். பொதுவாக ஜென்ரல் டாபிக், அது மாதிரி பொதுவான பலன். பொது பலன். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒரு அம்மாவை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் கண் ஆப்ரேஷனுக்கு போனீங்கன்னா உங்கள் கண்ணு போயிடும், நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா எதிராளி உங்களை அடிச்சிருவான் அப்படின்னு என்னை யூடியூப்ல ஒரு ஜோசியர் சொன்னார். அதனால உங்கள்கிட்ட நேரில் பார்த்து போகலாமே நடந்தது.
அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு பயந்த சுபாவத்தோட வந்தாங்க. அம்மா அது பொது பலன் அப்படின்னு, நான் அதை கண்ணு கேட்ராக்ட் பண்ணணும், பண்ண போகாம இருக்கேன். இப்படி ஜோதிடத்தை நம்பி யூடியூப்பை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது பாரம்பரியமாக ஜோதிடம் படித்தவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், அதே ஜோதிடத்தை வந்து தெய்வமாகவும் புனிதமாகவும் வேதமாகவும், ஜோதிடம்னு வேதத்தினுடைய ஒரு கண், அப்படி ஜோதிடம் படித்தவர்கள் வந்து யாருமே அப்படி ஜோசிய பலன் சொல்ல மாட்டாங்க. அது வந்து துர்வாக்கு ஜோசியம்னு பேர். அதுக்கு பேர் என்னது? துர்வாக்கு. ஆமாம். அந்த சில ஜோசியரில் 2 முறை பிரிக்கலாம். ஒன்று வந்து நல்லதே சொல்லிட்டே வருவாங்க, சில ஜோசியர் கெட்டதே சொல்லிட்டு வருவாங்க. சிலர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சிலர் நெகட்டிவாக சொல்லுவாங்க, சிலர் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 கலந்து சொல்லுவாங்க. 2மே வேணும், நன்மை தீமை 2மே வேணும். ஆனால் அது நெகட்டிவ், அதாவது கெடுபலனை சூட்சுமாக சொல்லணும். கெடுபலன் சொல்லும்போது நேரடியாக உடனடி சொல்லாமல் அதை எப்படி சொல்ல, சூட்சுமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் அது தெரியாது. நல்ல முறையாக ஜோசியம் படித்தவங்க, பாரம்பரியமாக படித்தவங்க, நல்ல பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க, 4 பேர்கிட்ட அனுபவம் உள்ள ஜோசியர்கள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல ஜோசிய கலை வளர்ந்துருக்கு, மக்கள்கிட்ட ஆர்வமும் நம்பிக்கையும் இந்து மத சாஸ்திரம் வளர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் தான் பார்க்கணும், அந்த ஜோதிடர் தகுதியானவராக, அவர் சொல்லுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, அது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பார்க்கக்கூடிய ஜோசியம் பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு இருக்கக்கூடாது. வெளுத்ததெல்லாம் டாக்டர் இருக்காங்க. ஆமாம், டாக்டர் சரியாக வரும், நீங்கள் தேர்வு பண்ணி போய் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பார்த்து. ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் ஸ்கூலில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க, எடுத்தோன்னே சேர்த்துடுறீங்களா? பார்த்து விசாரிச்சு இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, ஃபீஸ் எப்படி இருந்தாலும், கோச்சிங் எப்படி இருக்குது, டீச்சிங் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிற மாதிரி. ஆமாம், டாக்டரை விசாரிக்கிற மாதிரி நீங்கள் நல்ல பலன் யார் சொல்லாலும் விசாரித்து பார்த்து போகணும். 2வது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோசியர் செட் ஆகும், பார்க்கக்கூடிய ராசி. அதனால் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக நடக்கக்கூடிய ராசி பலன்களுடைய தன்மை, ராசிப்படி சொல்லக்கூடியது, யூடியூப்பில் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு 50%. அந்த ராசியை அவங்களுடைய லக்னமாக இருந்தால், சிலருக்கு மேஷ ராசியாக இருக்கும், சிலருக்கு லக்னம் வேற இருக்கும், சிலருக்கு மேஷ லக்னமாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும். அப்போ மேஷ லக்னத்துக்கு 7 சனி எப்படி வேலை செய்யும்? இதை எப்படி நுணுக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? அதுக்கு உண்டான வழிபாடு முறைகளை எப்படி உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்துக்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக. வர்ற காலர்ஸ் பார்க்கலாமா? ஆமாம், வரக்கூடிய நேயர்கள் நீங்கள் காலர்ஸ் இந்த தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்க, லைவ்ல உங்களுடைய கேள்விகளுக்கு தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர நிகழ்ச்சி தொடரும் மாதிரி. இப்போ வந்து உலக அளவில் ஜியோ பாலிட்டிக்ஸில் உலக அளவில் இன்றைக்கி வந்து நிறைய நாடுகள் பெட்ரோலியம் ப்ராடக்டில் பிரச்சனை, இஸ்ரேல் ஈரான் யுத்தம், ஈரானுடைய தாக்குதல், திருப்பி மறு தாக்குதல், யுஏஇ அரபு கண்ட்ரி, குவைத், அபுதாபி அடிச்சிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வருது வரல. இது நீங்கள் முன்னக்கூட்டி ஒரு இந்த யுத்தம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே ஒரு கணிப்பு தெரிவிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி யுத்தம் வரும் அப்படிங்கிறது இதை பார்த்த நேயர்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. இப்போ இந்த யுத்தம் எப்போ முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த யுத்தம் முடிவுக்கு வரதுக்கான காலகட்டம் என்ன இருக்குது, நம்மளுடைய ஜோதிட ஆய்வுகள் எப்படி இருக்குது, இந்த கிரகங்களுடைய பயிற்சி மூலம் இந்த யுத்தம் முடிவுக்கு வருமா, அப்படி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டினுடைய ரேட்டு சமநிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, உலக அளவில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நமக்கு இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறலை. நேற்று செய்தியில் நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தானில் 1 லிட்டர் பெட்ரோல் 550 ரூபா, பாகிஸ்தான் ரூபா மதிப்புக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 550 ரூபா, 1 லிட்டர் டீசல் 450 ரூபா. இந்திய அரசாங்கம் ரொம்ப தெல்ல தெளிவாக இதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறாமல் இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரதமர், மற்ற நம்ம தேசத்தை ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் இது வந்து ரொம்ப கையாண்டு விலைவாசி ஏறாமல் அவங்களுடைய கலால் வரியெல்லாம் குறைச்சி மக்களுக்கு கையில் இருக்கிறவர் தானே பண்ண முடியும். ஆமாம், எப்படி பார்த்தாலும் பெட்ரோல் விலை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஜூலைலேருந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போயிடும். இங்கேயும் ஏறதுக்கு வாய்ப்பு 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் பெட்ரோல் தொட்டு. இந்தியாவில் வந்து பெட்ரோல் விலை ஜூன் டு இது வந்து நீங்கள் சொல்கிறது பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கு. ஏன்னா அரசாங்கம் அறிவிப்பு விட்டாலும் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல். 2026 ஜூன் டு ஜூலைக்குள்ளாக பெட்ரோல் லிட்டருக்கு 200 ரூபா, 180 டு 200 ரூபா வரை விலை போகும். வந்து பேசுவேன். ஒரு நேரம் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ பேசுங்க சத்தமா, லைனில் இருக்கீங்க. கேட்குதுங்க, சொல்லுங்கம்மா.
சரி, அவங்க பெயர் நட்சத்திரம் வயசு சொல்லுங்கம்மா. தனலட்சுமி. ஓகே. 25 வயசு ஆகுது. நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே ஓகேம்மா. அந்த பொண்ணுக்குமா அவளுக்கு இப்போ புதன் தசை நடக்கிறதுமா என்ன? புதன் வந்து நல்ல யோகமான ஒரு தசை. மீனராசிக்கு புதன் 4 கூடையவன். அந்த புதன் வந்து நல்ல இடத்துல இருக்குது. அவங்க ராசியாதிபதி வரக்கூடிய மே 29 அப்புறம் உச்சத்துக்கு வருது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதனால் அவங்களுக்கு வந்து ஜூன்லேருந்து வரக்கூடிய ஜாதகம் நல்ல பொருத்தம் இருக்கும் என்ன? ஆமாம், மேக்ஸிமம் செப்டம்பரில் ஃபிக்ஸ் பண்ணி நவம்பரில் கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துடும். நடந்துடும், இந்த வருஷத்துக்குள்ளே நடந்துடும். ரொம்ப சிறப்பாக நடக்கும். சிறப்பாக நடக்குமா. பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க என்ன? நல்லா இருக்குமா அவங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றிம்மா. இது ஒரு அதிரடி குண்டு வீச்சு மாதிரி பெட்ரோல் விலை 150 ரூபாய். கண்டிப்பாக இதை எழுதி 180 ரூபா. ஜூன் டு ஜூலை 180 to 200 ரூபா பெட்ரோல் விலை போயிடும். அதுக்கப்புறம் அது கட்டுக்குள்ளே வருமா? அது வரும். எப்பவுமே ஏறினது தானே. இறங்குறது காலதாமதமாக தான். ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் தான். ஏன் அப்படின்னா இப்போ ராகு சனி இணையும் போது தான் போர் ஆரம்பித்தது. சரி. இந்த ராகுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரியே ஒன்றும் தள்ளி போகல யார்? சனி கிரகம். ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 15 டிகிரி ஒன்று ராகு பின்ன வரக்கூடிய அப்படி ஏதாவது ஒரு பின்ன வரப்போதோ சனி முன்பு 15 டிகிரி வெளியில் வரும்போது தான் இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஒரு சீரான ஒரு நிலைக்கு வரும். இதுதான் உண்மை. அது எவ்வளோ காலம் இருக்கியா? எப்போ நமக்கு மக்கள் செப்டம்பர் அதாவது 2026 செப்டம்பரில் தான் அந்த பிரச்சனைகள், எரிபொருள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குது. ஏறி அப்போ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எரிபொருள் பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம் இந்தியாவில். அது எவ்வளோ மாற்று வழிகள் இருக்குது. எரிபொருளில் வீட்டு அந்த சமையலுக்கோ உணவு சம்மந்தப்பட்ட அந்த எரிபொருள் பிரச்சனை, வாகனத்துக்குண்டான எரிபொருள் பிரச்சனைகள், கேஸுக்கு ப்ராப்ளம் குறைஞ்சிரும். பெட்ரோல் டீசல் விலை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா தட்டுப்பாடு இல்லாமல் இதுவரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் முடியும்? ஓரளவு தானே முடியும். ஆமாம், ஏன்னா இப்போ குவைத்து பற்றிக்கிட்டு எரியுது. நம்ம செய்திகளில் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஏற்கனவே கிட்டத்தட்ட 2025 நவம்பர் டிசம்பர்லேயே நம்ம கொடுத்த பேட்டியில் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு வரும். உலக நாட்டில் பல நாடுகள் போருக்கு தயாராகும் கிரகங்கள் எழுதியிருந்தேன். போர் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதனால போருக்கு தயாராகும் கிரகங்கள்னு சொல்லியிருந்தோம். இப்போ செப்டம்பர் வரைக்கும் இது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக. 2026 செப்டம்பர் வரை புகைச்சலான மறைமுக போர் தாக்குதல், கொரில்லா தாக்குதல்லாம் இந்த செப்டம்பர் வரை இருக்கும். இப்போ அதே மாதிரியா இப்போ தங்கத்தினுடைய விலை 14,800 15,000 வரைக்கும் பெர் கிராம் போயிட்டு இப்போ திருப்பி 13,800 13,500 வரைக்கும் ஏற்கனவே குறையும். நம்ம வாய்மொழியே பேசிட்டு இருந்தோம். சரி, டிவியில சொல்ல. அடுத்து குரு உச்சத்துக்கு போறாரு. குரு உச்சத்துக்கு வரும்போது கூடுவாரா குறைக்குமா? தங்க விலை குறையும். இப்போ பவுன் எவ்வளோ இருக்குது? ஒரு கிராம் என்ன விலைக்கு? 13,600 700 அந்த ரேஞ்சில். ஆமாம், இதுலேருந்து 30% போடும். எவ்வளோ வருது? எவ்வளவு? 30% 10,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ எழுதி வச்சுக்கோ. இதுவும் பெரிய அதிரடி குண்டாத்தான் இருக்குது. ஏன்னா 10,000 ரூபாங்கும்போது தங்க புதையல் இது வேற இருக்கும். இந்தியாவில் பல இடங்களில் தங்க புதையல் கிடைக்கும். சரி, இந்தியாவில் பல இது ஒரு 5 வருஷம் சொன்ன நடந்தது. புதையல் கிடைச்சாலுமே தங்க விலை மதிப்பு நிர்ணயிக்கிறது உலக சர்வதேச வர்த்தகம். குறையும். அது எப்படி வேர்ல்டு மார்க்கெட் தான் நிர்ணயிக்கும். உலக வந்து வாய்க்கு வந்தது சொல்லலை. அதாவது தங்க உலோகத்தை சொர்ணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. பொதுவாகவே குரு உச்சமான வருஷங்கள் அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறை. இப்போ தக்காளி விலை கிலோ, உதாரணமாக தக்காளி கிலோ 2 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 200 ரூபாய்க்கு சில சீசனில் போகிறது. ஆமாம், விளைச்சல் இருக்கு இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். ஏதோ ஒரு காரணத்தினால. அதே மாதிரி தான் தங்கத்தினுடைய விலை, அதாவது மக்கள் வந்து வாங்கக்கூடிய சக்தி குறைவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சும். இது ஒன்று புரியுதா? அது ஒரு வாய்ப்பு இருக்கு. முதலீடு வந்து தங்கத்துல போடக்கூடிய தன்மை குறைய வேண்டாம் இருக்கிற தங்கம் இருக்கும்போது. ஆமா, விலை நிர்ணயமே உலக மார்க்கெட் தான். கண்டிப்பா. காலையில ஆன்லைன்ல ஒரு ரேட்டு, மத்தியானம் ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டு தங்கம். கண்டிப்பா. அதனால எந்த நாட்டுல புதையல் கிடைச்சாலுமே அது நமக்கு நிர்ணயிக்க போறது இல்லை. கண்டிப்பா. உலக அளவுல முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் குறைந்தால், ஆமா, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது குறைஞ்சா குறையும். கண்டிப்பா. ஜூன் மாசம் நான் ரேட் என்ன சொல்லியிருக்கேன் கிராமுக்கு? ஏன் நீங்க கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். 10,000 ரூபாய்க்கு வந்துடும். 3,000 ரூபாய் கிராமுக்கு குறையுது. அது பெரிய அதிரடி வீழ்ச்சியா கண்டிப்பா எழுதி வச்சுக்க வரும். கண்டிப்பா வந்துடும். அப்படி வந்தாச்சுன்னா அடுத்தடுத்து திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய நடந்து தாலிக்கு தங்கம் கொடுத்து கல்யாணம் பல அரசாங்கம் நடத்திருக்கேன். இல்ல அதை விட்டுருவோம். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல இது உண்மைதானே சொல்லுங்க. தேர்தல் நேரம் அதுல தேர்தல் நம்ம அரசாங்கம் தான் சொன்னேன். அரசாங்கம் நான் குறிப்பிட்ட எந்த அரசாங்கம். இப்ப அது இருக்கட்டும். மக்கள் அவங்களுடைய சேமிப்புல
தங்கத்தை வாங்கி அவங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதுக்கு ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 30% இன்றைய விலையிலிருந்து கண்டிப்பா வருங்காலத்தில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தகவல். அதனால இது நல்லா இருக்கு. அடுத்ததாக உலக அமைப்பில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டோம். சரி. பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி நீங்க முன்னாடி ஒரு தடவை பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க. ஆமா. அப்போ ஒரு ஜாதகத்துல ராகு கேதுகளினுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத வச்சு மற்ற கிரகங்களினுடைய ஆதிக்கம் கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடியது கிரகண காலம் போல கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ராகு கேதுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராசி விட்டு ஒரு ராசி, ஒரு ராசி விட்டு ஒரு ராசின்னு இந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் இருக்கு. கண்டிப்பா. மேச ராசியில் அஸ்வினி வந்தா, ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் திருவாதிரை, திருப்பி கடகத்தில் ராகு கேதுக்கு நட்சத்திரம் இல்லை, சிம்மத்தில் மகம். கண்டிப்பா. அடுத்து கன்னியில ஒண்ணும் இல்லை, துலாமில் சுவாதி. இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். அதுல இருந்து அந்த கேள்வியை நம்ம கேட்கணும்னு தோணுனது. கண்டிப்பா. அடுத்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசி, ஒரு ராசி விட்டு ஒரு ராசி, ராகுனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், இப்படி ஒரு ஆதிக்கம். அதாவது மேசம், சிம்மம், தனுசு இல்லையா? ஆமா. அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம், இப்படி போடும். ஆமா. இதை கோடு ஜாயின் பண்ணோம்னா ஷட்கோணம் மாதிரி வரும். கண்டிப்பா. முருகனுடைய ஷட்கோணம் சரவணபவ கோடு போல கண்டிப்பா ராசி கட்டத்துல நீங்க சொன்ன மேசம், சிம்மம், தனுசு போடும்போது ஒரு முக்கோணம், மிதுனம், துலாம், கும்பம், அத ஒரு முக்கோணம் போட்டீங்கன்னா சரவணபவ ஷட்கோணம் வரும். கண்டிப்பா. ராகு. அந்த சரவணபவ சுப்பிரமணிய சுவாமி நமக்கு சர்ப்பரூபம் நம்ம வழிபாடு பண்ணோம். கண்டிப்பா. இதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னையா? ஒரு ஜாதகத்துல இந்த பாம்பு, ராகு தசை, கேது தசை நடக்கக்கூடிய உணர்வுகள், அதை எப்படி அவங்க சமாளிக்கிறது, எதுக்கெல்லாம் இது வழிவகுக்குது? பாம்பை பிடித்து பலன் சொல்வதனுடைய ஒரு ரகசியங்கள் என்ன? அதுக்கு அதாவது பாம்பை பிடித்து பலன் சொல்ல இப்போ பஞ்சாங்கம் கணிக்கிறோம் இல்லையா? ஆமா. அந்த பஞ்சாங்க கணிதமே அந்த ராகு கேது 2 புள்ளியை வச்சு தான் மற்ற கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே கணிக்க முடியும். சரி. ராகு கேதுனுடைய இருக்கக்கூடிய புள்ளின்னா அந்த இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த பஞ்சாங்க கால்குலேஷன் மற்ற கிரகங்களுடைய இருப்பு நிலையை கரெக்டாக டேலி ஆகும். சரி. அது ஒரு புள்ளி, ராகு கேதுனுடைய புள்ளிகள். அப்போ பாம்பை பிடித்து பல்ல நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். 10ல் பாம்பு இருக்குது, அதெல்லாம் 2வது விஷயம். உதாரணமாக சில ஜாதகம் கால சர்ப்ப ஜாதகமாக இருக்க வச்சுக்கோங்களேன். மொட்டையாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த ஜாதகத்துக்கு பாம்பை பிடிச்சி பலன்னு சொல்லலை. பொதுவாக பாம்பை பிடித்து பலன் சித்தர்கள் எது சூட்சமாக தான் இருக்கும். அப்போ கால சர்ப்ப ஜாதகத்துக்கு லக்னம் எங்கே இருந்தாலும், லக்னாதி எங்கே இருந்தாலும் ராகுவையே லக்னமாக எடுத்துடணும், இல்லை கேதுவையே லக்னமாக எடுத்துடணும். சரி. அதை லக்கணமாக வச்சு அந்த லக்கணத்துக்கு சுக்கரன் எங்கே இருந்தால் அந்த சுக்கரன் மனைவி வச்சு சொல்கிறது சுகபோகத்தை சொல்கிறது. உதாரணமாக லக்கணம் கூட ராகு கூட சுக்கரன் இருந்தால் சுகபோகம் கெட்டு போயிடும். அதேமாரி ராகுக்கு குரு எங்கே இருக்குது, புத்திர ஸ்தானாதி எங்கே இருக்குது. அப்போ இந்த ராகுவே லக்கணம் வச்சு பலன் சொல்லலாம். அதுதான் பாம்பை பிடிப்பு ஒரு முறை. நமக்கு ஆமா இல்ல அது நீங்க ராகு பாம்பை பிடித்து பலன் சொன்னா நம்ம பத்தி சொன்னோம். அதுக்கு எடுத்துக்கலாம். ஆமா. அப்போ ராகுவும் சனியும் சேர்ந்து வரும்போது போர்வம் நம்ம கணிச்சோம். எப்போ ஒரு ராகுவும் சனியும் ஒரே நட்சத்திரம் போகும்போது போர்வம் இருக்கும். அந்த ராகு கிரக குரு சேர்ந்து ராகுவோட சனி தான் நடக்கும், ராகுவோட செவ்வாய் நாட்டு நடத்துல எப்படி, ராகுவோட சுக்கரன் அப்படி இருக்கும். இதெல்லாம் உதாரணமா ராகு செவ்வாய் அடிக்கடி பல நாடுகள்ல பல தீ விபத்துக்கு ஜாதகத்துல கேட்போம். பொதுவாகவும் இருக்கலாம், ஜாதகத்துல இருக்கட்டும். சரி. ஜாதகத்துல பலன் சேர்ந்து இருக்கக்கூடிய பலன்கள் பொதுவாக தனி ஜாதகத்துக்கு ராகு சூரியன் இணை ஒரு ஜாதகத்துல ராகுவும் சூரியனும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கு, புரியுற மாதிரி சொல்லிடுவோம். ராகுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாலில் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள் விடவே விடாது. தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ் விடாது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா, சூரியனுக்கு பேர் ஆத்மகாரகன்னு பேர். சூரியனுக்கு பேர் ஆத்மகாரகன். ராகுவும் சூரியனும் ஏற்படுது பொழுது அவனுக்கு மனபயம், பதட்டம், அதுக்கப்புறம் அபமிருத்து பயம்னு பேர். என்ன திடீர்னு செத்து போயிடணும், நான் செத்து போயிடணும், அப்புறம் சூரியன் பண்ணுறது அப்படியே பிடிச்சுவாங்க. அந்த மனநிலை சொல்லிட்டேன். அப்போ மனநிலை ராகு சூரியன் மன அழுத்தம் நோய் தரக்கூடியதும் ஸ்கின் டிசீஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் அரசாங்கால் தண்டனை பெறக்கூடியதாகவும் அந்த ராகு ஏற்படும். அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி பொருளாதாரம் ஒரு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். ராகு வந்து அரசாங்கத்தை எப்படி மோசடி வாங்குறது, அரசாங்க தண்டனை பெறுவதற்கும் வாய்ப்பு, அரசாங்கத்தை மோசடி செய்யக்கூடிய நபரும் ராகு சூரியன். அரசாங்க சொத்து எத்தனை பேர் பட்டாவிட்டுருக்காங்க. அதெல்லாம் ராகு சூரியன். அரசாங்க சொத்து ஏன் சொத்துன்னு எழுதி நல்லா இருக்கு. அதுவே தண்டனை விடாது இல்லையா? ராகு ஒரு குறிப்பிட்ட காலவரம் தான் அந்த சூரியனை மறைக்கும். குரு பார்வை அதுக்கு ராகு சூரியனுக்கு விழும்போது கோச்சார சூரியனோட குரு வரும்போது அது வெளிக்கு உலகத்துக்கு வந்துடும். அடுத்ததாக ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு சந்திரன் சேர்க்கை இருந்தால் அவங்க அப்படின்னு அசுர பலமாக ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அசுர பலமாக வேலை பார்ப்பாங்க, அது யாருமே சாதிக்க முடியாத இவங்க சாதிப்பாங்க.
அதனால் ஒரு மன அழுத்தங்களும் மனநோய்க்கும் மருந்து சாப்பிடக்கூடிய ஜாதகம். ராகு சந்திரன் சேர்க்கை இருந்தால் மனநோய்க்கு இது இந்த ராகு சூரியன் மாதிரி அது கேது சூரியன். ஆமாம், அது ஒரு சந்திரன் மாதிரி கேது சந்திரன். ஆமாம், ராகு சூரியன் வந்து மனநோய் அப்படின்னு கேட்டால் இந்த அந்நியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அசுரத்தனமான ஒரு நியாயத்தையும் தர்மத்தையுமே பண்ணி ஒரு மன அழுத்தம் வெளியே உண்டு பண்ண. இந்த ராகு சூரியனுக்கு ராகு சந்திரனுக்கு மன அழுத்தம் தன்னைத்தானே அழுந்துக்கிறது. இது வந்து ஒரு பரம்பரை நோயின்னு கூட சொல்லலாம். தாயாருக்கு உடல் பாதிப்புகள், தாயாருடைய சாதாரனுடைய அன்பு இல்லாமல் ஒரு வளர்ந்த சூழ்நிலை, தாயாருடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு வாழ்ந்த சூழ்நிலை இந்த ராகு சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு இருக்கும். இது ஒரு மனநோய்க்கு உண்டான ஜாதகம்னு சொல்லலாம். ராகு சந்திரன் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை அப்படின்னா, எல்லாத்தையுமே குரு பார்வை வந்தால் பிரச்சனை இல்லை, அதையும் சொல்லிடுறேன். குரு பார்வை இல்லைன்னா ராகு சந்திரன் மட்டும் சேர்ந்திருந்தால் மன அழுத்தம் மனநோய்க்கு மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஜாதகம். ஆனால் அவங்க தொழில் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஒரு டிசீஸ் இருக்கும் கண்டிப்பாக. மற்ற எல்லாம் நல்லா கிளவராக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அழகாக இருப்பாங்க, மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கும், மனநோய் இருக்கும், தூக்கமே வராது. ராகு சந்திரன் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு தூக்கமே வராது. இல்லைன்னா ரொம்ப தூங்குவாங்களா, அப்படி இது இருக்குமா? இல்லை, பகலில் தூக்கம் வரும், எப்போ வரக்கூடாதோ அப்போ வரும், அந்த மாதிரி கண்டிப்பாக. அடுத்து ராகு கேதுவோட செவ்வாய் இணைந்த ஜாதகம் எப்படி? ராகு கேதுவோட செவ்வாய். இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசம், அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், குடும்பமாகட்டும், சகோதரமாகட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க. செயல்திறன் அதிகமாக இருக்கும், வேகங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ரத்த அழுத்தங்கள் அதிகமான ரத்த அழுத்த நோய்கள் உண்டு பண்ணக்கூடிய இருக்கும். ஆமாம், உணர்ச்சி வசப்படும் போது அடுத்தது என்னது, பிபி தானே ஏறும் கண்டிப்பாக. சிலருக்கு வந்து கேன்சர் வரும். ராகு செவ்வாய் கேன்சருடைய அறிகுறியை காட்டி வரும் ஆரம்பத்தில், ஆனால் தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்குது. அதுமாதிரி இந்த வெர்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே நோய் இருக்குல்ல, கால் நரம்புகள் ரத்த ஓட்டம், அந்த வெர்கோசிஸ் நோய் அந்த ராகு செவ்வாய் தொடர்புக்கு ஏற்படுத்தும். பெண்களாக இருந்தால் அது வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் நிறையா வரும் இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கும். இந்த ராகு செவ்வாய்க்கு விஷக்கண்ணி தோஷம்னு ஆமாம், அது பெண்கள் கல்யாணம் முடிய பெண்ணாக இருந்தால் அது வந்து விஷகன்னிகா தோஷம்னு பேர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டவன் செத்தாம்பாங்க. 2 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, 3 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, மாப்பிள்ளை திடீர்னு இறந்துருவார் பெண் ஜாதத்தில். அது வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு மர்மமான ஒரு நோயை கொடுத்துரும். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. அது ராகு செவ்வாய் சேர்க்கை ஒரு பெண் ஜாதத்தில் இருந்தால் அது வந்து விஷகன்னிகைன்னு சொல்லியிருக்கு. அது 7-8 இருந்தால் ஜாதத்தில் இருந்தால் அது ரொம்ப விஷகன்னிகை. அடுத்து ராகு கேதுகளோட புதன் கிரகத்தினுடைய இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்கு. ராகு புதன் சேர்க்கை நல்ல சேர்க்கை. அவங்களுக்கு ராகு புதன் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவாங்க, சயின்டிஸ்ட் கண்டிப்பாக. ஏன்னா புதன் எப்பவுமே இந்த ராகுவோட சேர்ந்து ராகுவோடையே அந்த ராகுடைய வேலை சேர்ந்துட்டு பார்த்தீங்களா. ராகு புதன் சேர்க்கை சின்ன சின்ன நரம்பு சம்பந்தம் நோய்கள் வரும், வந்தால் கூட அது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதி புத்திசாலியாக்கி ரொம்ப பல கோடிகளுக்கு அதிபதியாகக்கூடியது புதன் ராகு. ஆமாம், மல்டி மில்லியனர் சயின்டிஸ்ட், விஞ்ஞானம், கண்டிப்பாக. நவீன மருத்துவம், நவீன விஞ்ஞானம், கண்டிப்பாக இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆமாம். அடுத்த குருவும் ராகு. குரு ராகு சேர்க்கை ஜோதிடத்தில் குரு சண்டால தோஷம் என்ன சொல்லுவாங்க? குரு சண்டால தோஷம். குரு சண்டாளன் சொல்லுவாங்க இல்லையா, குரு சண்டால தோஷம். அந்த குரு சண்டால தோஷம் என்னன்னு கேட்டேன்னா, அதாவது வளர்த்த கடா மார்பிள பாயன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது யாருக்கு அது இவங்க வந்து இவங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்கள பிள்ளை இவங்க மறந்துடுவாங்க. யாரெல்லாம் என்னை உதவி பண்ணாங்க அவங்களாம் மறந்துடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பண சேர்க்கை இருக்கும். இந்த குரு ராகு சேர்க்கை தான் தன்னுடைய குலத்துக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் தன் பிறந்த இடத்துக்கும் பிறந்தவருக்கும் தீங்கு செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டேன் இந்த குரு ராகு சேர்க்கை. அதனால் அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பு, ஃபாரின் மணி, ஃபாரின் கரன்சி, அது சம்பளமாகவோ வேறு ரூபத்திலே வரணும்னா அந்த ராகு குரு தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சொத்துக்களை நிறைய அமுக்கி தின்றுவான். இந்த கோயில் சொத்தை திங்கிறவன், கோயில் சொத்தை வச்சுட்டு வரி கட்டாதவன், கோயில் சொத்தை அனுபவிக்கிறவன், கோயில் சொத்தை ஏமாற்றி வாங்குறவன், இது ஃபுல்லாக யாரும் பார்த்தீங்கன்னா குரு ராகு. ஆனால் பெரிய ஒரு மகான் மாதிரி இருப்பான். தோட்டத்தில் பார்த்தேன், தோற்றம் பார்த்தேன், வேஷம் வந்து பார்த்தேன்னா இவனை போல் ஆள் உண்டான்னு பல கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடத்துவான். சரி, ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம், இந்த ராகுரு சேர்ந்தவன் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டு அந்த கோயிலில் உள்ள பல சாமான்களை ஆட்டையை போட்டுரும். ஆமாம், ஆன்மீக போர்வையில் களவு. ஆமாம், ஆன்மீக பொருளை களவு செய்யக்கூடிய யாருன்னு கேட்டேன்னா இந்த ராகு குரு சேர்க்கை ஏற்படும். பசுந்தோல் போற்றிய புலி, அந்த மாதிரி. ஆமாம்.
அதான் குரு. ஆனால் அவங்களுக்கு வம்ச விருத்தியே ஆகாது. இந்த குரு ராகு சேர்க்கை இந்த மாதிரி செயல் இந்த ஜென்மத்திலேயோ இல்லை பூர்வ ஜென்மத்திலேயோ செஞ்சு பொண்ணு எடுக்க வேண்டாம், அதாவது பூர்வ ஜென்மத்திலேயே எடுத்துக்கலாம். இந்த பூர்வ ஜென்மத்தில் அவங்க செஞ்சுருந்தால் அவங்களுக்கு வந்து வம்ச விருத்தி இருக்காது. வீட்டில் ஒரு குழந்தை ஊனம், வாய் பேச முடியாதது, காது கேட்காது, அப்புறம் உடல் ஊனமுற்றது, மன வளர்ச்சி குன்றியது குழந்தையெல்லாம் எங்கள் வம்சத்தில் வரும், அடுத்த வம்சத்தில் பிறக்கும். அதெல்லாம் ராகு குரு காரு ராகுனுடைய இணைவு ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்குன்னா ஆமாம். மடாதிபதியில் மிரட்டி பணம் வாங்குறது, மடாதிபதிகளில் போய் உள்ளே போய் நைஸாக போய் அங்கே மடாதிபதிகள் பிடாதிபதியில் மிரட்டுறது பணம் வாங்குறதா அவன் எல்லாமே இந்த ஒரு ராகு குரு சேர்ந்தவன் தான் அந்த சேட்டையை ஃபுல்லாக பண்ணுவான். அதான் ராகு குரு சேர்க்கை. அடுத்து சுக்கிரனும் ராகு, சுக்கிரன் ராகு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இது ஜாதகம். கொஞ்சம் வெளிப்படையாக லைவில் பேச முடியாது. சரி. ஏன் அப்படின்னா சுக்கிரன் வந்து காதல் கிரகம், சரி. சுக்கிரன் வந்து காம கிரகம். சரி. இந்த ரெண்டு சேர்ந்தாச்சுன்னா ஒரு ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகத்தில் அந்த காம அளவீடுகள் வந்து அளக்க முடியாது. அது வந்து மறைமுகமான உறவுகள், மறைமுக இருதார யோகம். சில அந்த காலத்தில் கள்ளத்தாலி கட்டிட்டாம்பாங்க. கள்ளத்தாலின்னா ஒரு மனைவி கடைசி வரை தெரியாது. ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டியிருப்பான். 2ஆவது பொண்டாட்டி 3ஆவது பிரச்சனை அப்படின்னு தேடி அவன் செத்து போன அப்புறம் தான் எங்கள் அப்பா இவர் தான்ப்பா. அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் நினைவு. ஆமாம், எத்தனை இடத்துல வருது நடக்கக்கூடியது. கவர்னருக்கு நான் பிறந்தான்ட்டான் ஒருத்தன் 5 வருஷம் முந்தி. நடந்ததா இல்லை, செய்தி வந்ததா இல்லை பத்திரிகையில், கவர்னர் பையன்ட்டான். டிஎன்ஏ எடுத்து நிரூபிச்சாச்சு, ஆமாம் அவர் பையன் தான் ஆச்சு. எப்போ வருவான்? இவருடைய கடைசி காலத்தில் தான். அப்போ தெரிய வரும் ஊர் வழக்கு. யாருக்கு தெரியும்? ஜோசியம் பார்க்கக்கூடிய ஜாதகருக்கு தெரியும். அந்த சம்பவம் நடந்த 2 பேருக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால தான் ஜோதிடர் போய் தெய்வ யஜ்யன்னு வச்சுருக்காங்க. ஜோதிடருக்கு பேர் என்னது? ஆமாம், இறைவனுக்கு படைச்ச இறைவனுக்கு தெரியும், ஜோசியருக்கு தெரியும். எவ்வளவோ இருக்குது ஜோசியத்தில் சொல்லலாம். சும்மா அதை விட்டுட்டு யூடியூப்பில் ராகு சனி சேர்ந்தாகும், கேவி செவ்வாருக்கு போய் சொல்லிட்டு பாவம் அறகுறையாக நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சுக்கிரன் ராகு சேர்க்கை இணைவுங்கிறது. ஆமாம், சுக்கிர ராகு சேர்க்கை. ஆனால் தான் பின்ன பால்வினை நோய்கள் வந்து வேணும். பால்வினை நோய்கள் வரும், கிட்னி பாதிப்பு, அதையும் சொல்ல முடியாது. உதயம் மட்டும் சொல்லாமல் கிட்னி பாதிப்பு, லிவர் டேமேஜ், இதெல்லாம் ராகு சுக்கிரன் சேர்க்கைக்கு ஏற்படக்கூடியது கண்டிப்பாக. அதாவது குற்றவாளியில் பல குற்றவாளி இருக்கான். கிரிமினல் குற்றவாளியில் அதாவது கொலை செஞ்சவன் இருக்கான், ஏதோ சூழ்நிலை பண்ணிட்டான், அப்புறம் இடத்த மோசடி பண்ணியிருக்கான், பல குற்றங்கள் இருக்கு இல்லையா, திருட்டு குற்றம் இருக்குது, பல குற்றங்கள் இருக்குது. இதில் வந்து செக்ஸ் குற்றவாளி அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு சுக்கிரன் சேர்ந்தவன் ஜாதகம் வந்து செக்ஸ் குற்றவாளி. அது இந்த போக்சோ வழக்கில் அந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை. அவன் என்ன, அவன் கிரகம் அப்படி வேலை செய்யுது, அவனுக்கு அந்த கண்ணு மண்ணு தெரியாமல் அவனுடைய புத்தி வேலை செய்யக்கூடியது எல்லாமே சுக்கிரன் ராகுனுடைய இணை. கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இல்லையா? கண்டிப்பாக சுக்கிரன் ராகு கண்டிப்பாக. அடுத்து சனி பகவானுடைய எய்ட்ஸ் நோய், பால்வினை நோய் எல்லாம் தரக்கூடியது ராகு சுக்கிரன் சேர்க்கை. சனி ராகு எப்படியா? சனி ராகு நல்ல சேர்க்கை. சனி ராகு சேர்க்கை பெரிய பெரிய தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடியது ராகு சனி சேர்க்கை. அதே மாதிரி பார்க்கும்போது பெரிய இப்போ டாட்டா கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுமாதிரி பெரிய ஸ்டீல் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 4-வே ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, பெரிய அதாவது கடல் கீழே பெட்ரோல் எடுக்கிறது, எரிபொருள் எடுக்கிறது, இது மாதிரி பெரிய 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 ஒரு தொழில் அமைப்புகள் நிறுவனம் பண்ணக்கூடியது, அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடியது, அது நிறுவுறது, அதெல்லாம் நடத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு சனி ஏற்படும். மற்றவரால் செய்ய முடியாத பல அதிசய காரியங்களை விண்வெளியிலும் சரி வான்வெளியிலும் சரி எல்லாம் விண்வெளி ஆராய்ச்சியால் விண்வெளித்துக்கு சேர்த்தது, விண்வெளி பொருட்கள் தயாரிக்கிறது, அது பூமிக்கு பாதாளத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாம் பெரிய பெரிய கோரியை நடத்துறது, பெரிய பெரிய கோரிகள் கல்கோரிகள் பணம் வருது, பெட்ரோலிய ப்ராடக்ட் பணம் வருது, எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு சனி சேர்க்கை. சனி ராகு சேர்க்கை ஒரு தொழிலுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரகம். இதுதான் இந்த பாம்பை பிடித்து பலன் சொல்ல. ஆமா, அதான் சொல்லிருக்கு. இப்ப இந்த ராகு மாதிரி கேது இணைவு எப்படி? சூரியன் ராகு கேது இணைவே இல்ல. ராகு கேது இணையா, சூரியன் கேது, சந்திரன் கேது, செவ்வாய் கேது மாதிரி ராகு இணைவு மாதிரியே கேது இணைவு. கேது கிட்டத்தட்ட அதே பலன், பாதி பலன் கொடுக்கும். இதுல உள்ள பலன் பாதி பலன் கொடுக்கும். பாதி பலன். ஆமா, இப்ப குரு கேது எடுத்தா ஞானி ஆக்கிறோம். ராகு குரு சேர்ந்தான்னா மடாதிபதியே வந்து ஆட்டையை போட்டுருவோம். இதே குரு கேது சேர்ந்தா மடாதிபதி ஆயிடுவாங்க. அதான் அந்த வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம். மடாதிபதி ஆகணும்னா குரு கேது. ஆமா, மடத்தை சொத்து ஆட்டை போட்டு சொத்து அபகரிக்கக்கூடிய நபர்கள் குரு ராகு. ஆமா, கோயில் சொத்து அபகரிக்கிற பாம்பு 2 வேற வேற பாம்பு கிரகங்கள். அதனால மொட்டையை பாம்புன்னு நம்ம அதை மட்டும் எடுத்துறோம். பாம்பு இது கரும்பாம்பு, அது செம்பாம்பு. ராகு வந்து கரும்பாம்பு, கேது வந்து செம்பாம்பு. வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, செம்பாம்பு ஞானம், மகுடிக்கு வாச்சு அப்படி படம் எடுத்து ஆடும். நிச்சயமா. கரும்பாம்பு சீரும்.
இப்போ இதே மாதிரியா ம் நிறைய இது ராகு கேது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நிழல் கிரகம் கண்டிப்பா. அப்படின்னு சொல்றோம். அது ஒரு கிரகம், ஆமா. பிளானட்டே இல்ல. சாயா அது கிரகம். ஒரு சாயா கிரகம், ஒரு ஷேடோ அப்படின்னு சொல்றோம். சரி. இப்போ இந்த ஷேடோவுக்கு வந்து முக்கியமாக பிளாக் மேஜிக், செய்வினை, பில்லி சூனியங்கள், கண்டிப்பா அதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் நிறைய பேருக்கு அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா. அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா ஒரு துஷ்ட சக்தியினால ஒரு குடும்பங்கள் பாதிக்கப்படுறது, திடீர் விபத்துக்கள், திடீர் மரணங்கள், திடீர்னு தொழில லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ராகு கேது தான் காரணம் அப்படின்னு ஆமா, சொல்றாங்க. ஆமா. அதை பத்தி கொஞ்சம் அதாவது செப்பிடை வித்தைம்பாங்க. ராகு கேதுகள் வந்து செப்பிடை வித்தை. ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் ராகு மாந்தி சேர்க்கை ஏற்பட்டாலோ, சில ராகு தசா ராகுடைய அதை தசை கேட்க மறந்து முக்கியமா ராகு மாந்தியை விட்டுட்டோம். சரி. ராகு சொல்கிறேன் ராகு மாந்தி சேர்க்கை வந்து கேட்டேன்னா சூசைட் அட்டன் பண்ணிக்குவாங்க. இல்லை அப்படின்னா ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்தால் சூசைடு இல்லாமல் அதில் வந்து பிழைச்சிருவாங்க. ராகு மாந்தி அடிக்கடி விபத்துக்கள் உண்டு பண்ணும். ராகு மாந்தி சேர்க்கை அடிக்கடி விபத்துக்களை உண்டு பண்ணும். ஒரு நேரம் அட்டன் பண்ணிட்டு பேசுவோம் ஐயா. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார். மா டிவி. ஓகே, சரி, ஓகே. ராகு மாந்தி இணைவு ஒரு மோசமான இணைவு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ராகு ராகு செய்வினை கோளாறு. செய்வினை. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது செய்வினையில் வந்து 2 முறை இருக்குது. ஒன்று கருமுறை, ஒன்று வந்து உருமுறை. சரி. செய்யறதுல கருமுறை செய்வினம். கருமுறை செய்வினா சில பொருட்கள், சில விலங்குகளுடைய பொருட்கள், சில எந்திரங்கள் வச்சு பண்ணுறது, இது எல்லாமே என்னது கருமுறை. உருமுறை அப்படின்னா மந்திரங்களை உருவேற்றி மந்திரத்தை ஜெபித்து செய்வினை வைக்கிறது வந்து அது வந்து உருமுறை. அது கேது என்ன? இல்லை, ரெண்டுமே ராகு கேது தான். சரி, ரெண்டுமே கேது தான், ரெண்டுமே ராகு தான். கேது கொஞ்சம் ஏன்னா ராகு கேது தொடர்புள்ள தானே, ஆமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் மாந்திரிகள் வந்து இந்த ராகு தசை யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு அப்படின்னா பிறந்த ஜாதத்தில் யாருக்கு ராகு கேது லக்னத்தில் இருக்கக்கூடியவர், இல்லை திசைநாதன் கூட ராகு சம்மந்தப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் இந்த செய்வினை கோளாறு ஈஸியாக பிடிச்சிடும். அதே மாதிரி சில மோசமான தசை புத்திகள் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து செய்வினைகள் பிடிக்கும். ஆமாம், அதை தான் கேட்கணும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து எனக்கு செய்வினை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அது வந்து எப்படி அதை ராகு கேதுகளோட நிர்ணயத்தை எப்படி நம்ம அதை அது கண்டுபிடிச்சு? பிரசன்ன வழியும் கண்டுபிடிக்கலாம், ஜாதக வழியிலையும் கண்டுபிடிக்கலாம். சரி. ஜாதகம் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன தசா என்னென்ன புத்தியில் அவங்களுக்கு வந்து செய்வினை கோளாறுகள், அது பேர் அபிச்சார தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தசாபுத்தி பலன் படித்து பார்த்தா அபிச்சார சூன்ய தோஷங்கள்னு போடுவாங்க. இல்லை ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, இந்த தேவதைகளால் பாதிப்புன்னு போடுவாங்க. அதாவது எதுக்கு அந்த கேள்வி கேட்குறேன்னா, செய்வினை தோஷமே செய்வினையே இருக்காது, ஆனால் செய்வினை இருக்குன்னு நினச்சி நிறைய இடங்கள்ல போய் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. அது இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. உண்மையிலேயே செய்வினை இருக்கும், அதை நம்பாம அந்த விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அதை நம்ப விடாது. ஆனா அதுக்கான பாதிப்பு குடும்பத்தில் இருக்கும். அவங்க நிவர்த்தியாக ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை நமக்கு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு ஜாதக ரீதியாக எப்படி அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது, அதுக்கு என்ன நிவர்த்தி? அதான் இன்ன தசா இன்ன புத்தியில செய்வன வரும் சொல்லியிருக்கு. சரி. ஒண்ணு இல்லைன்னா பிரசனத்துல பார்க்கலாம். அவங்களுடைய அனுபவத்தில் அவங்களுக்கே தெரியும், சில அனுபவத்தை உணர முடியாது, நம்ப மாட்டாங்க இல்லையா? நான் இப்படிதான் சொல்ல, நீங்க என்ன கேட்குறீங்க? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அது ராகு கேதுக்கள் தான் அதுக்கு முக்கிய கிரகம். ராகு கேது தான் முக்கிய காரணம். எந்த கிரகத்தினுடைய இணைவுகள் இருந்தால் அதுக்கு உண்டான பாதிப்பு தசா புத்தி அப்படி கேட்கிறேன். தசா புத்தி தான் உறுதியா இருக்கு, இல்லைன்னா காலச்சக்கரம் தான் ஜாதக அமைப்பு படிதானா இல்ல செய்வினை தோஷம் இருக்கா அப்படிங்கிறது உதாரணம். ஜாதக அமைப்பு இருந்தால் தான் செய்வினைகள் வருது. உதாரணமா வந்து ராகு தசையில கேது புத்தியில நிறைய பேருக்கு செய்வினைகள் வரும். அந்த மாதிரி ராகு தசையில கேது புத்தியில கண்டிப்பா செய்வினை கோளாறுகள் ஏற்படும். அதே மாதிரி புதன் தசையும் சொல்றாங்க இல்லையா? புதன் தசை ஒரு பச்சை வரும்போது ராகு தசையில பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அவங்க ஜாதகம் செய்வினத்தால் பாதிக்கப்படதான் பார்க்கணும். அதைத்தான் கேட்குறேன். ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்குன்னு செய்வினை வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செய்வினையானது இவர் ஜாதகம் நல்லா இருந்தால் அதை அவரை பாதிக்காது, சுற்றி இருக்கிற ஆட்களை பாதிக்கும். ஒரு குடும்பத்துக்கு செய்வினை வைக்கும்போது இவர் ஒரு தெய்வ பலம் பொருந்திய ஜாதகராகவோ, இவர் தெய்வ பக்தி அதிகமாக இருந்தாலோ, அடிக்கடி கோயிலுக்கு விட்டு வரக்கூடிய ஆளாக இருந்தாலும், இவங்கள் மந்திர சித்தி இருந்தாலும் அது பாதிப்பு இவருக்கு இறக்கு சுற்றி இருக்கிற ஆளே அந்த செய்வினை தொற்றையும் தாக்கும். செய்வினை வந்து சிலர் மனுஷனையும் தாக்கும், வச்சுக்கிற வாகனத்தை தாக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை தாக்கும். அது தாக்கங்கள் எதனாலும் தாக்கும், பல விதமாக சுற்றி இருக்கிறவங்கள தாக்கும், சுற்றி இருக்கிறவங்கள தாக்கும்.
சிலருக்கு செய்வனையே இருக்காது. அவங்க ஒரு கற்பனையில செலவு பண்ணிட்டே போறாங்க இல்லையா கோயிலுக்கு. ஆமா, அது அவங்க ஜாதகம் எப்படி? அவன் இந்த ராகு சந்திரன் கேது சந்திரவன் இந்த அதான் ராகு சந்திரன் கேது சந்திரன்லாம் இருக்குன்னு பேசும்போது இல்லைங்கிறதையும் சொல்றாங்க. ராகு கேது சந்திரன் சாமியார்ட்ட கொண்டு நிறைய ரூபா கொடுத்து ஏமாந்துருவான். ஆ, ஜோசியருக்கு 100 ரூபா 200 ரூபா 500 மேலே கொடுக்க மாட்டாங்க. சரி. சாமியாரை நம்பக்கூடிய யாருக்கு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். ஆமா அதாவது அதுக்குன்னு வெட்டி செலவா கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து இன்னைக்கு வந்து முதலே போடாத பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிறது யார்கிட்ட கேட்டால் சாமியார் தான். ஆமா, அதாவது ஆமா, ராகு கேதுகள் பாம்பை பிடித்து பலன் சொல்லணும். நீங்க சொல்ற பாயிண்ட் தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாமே என்கிட்ட வந்து பார்த்த நபர் என்கிட்ட கேட்ட கேள்விதான். இது என்னுடைய உதயம் இல்லை. நிறைய வடவடமா இருக்கக்கூடிய மாலைகளையும் அதையும் இதையும் போட்டு பெரிய குடுமி வச்சுல யோகா சொல்லித்தரன்னு ஆரம்பிப்பான். ஆமா, இல்ல பெரிய பெரிய காளி விக்கிரகங்கள், பெரிய சொடலமான சாமி கோயில், அங்க போய் இவங்க வந்து இவங்க செய்வன இருக்குன்னு சொல்லி நிவர்த்தி போகும்போது அங்க ஒரு 50,000 1 லட்சத்துக்கு மேல அவங்க செலவு. கண்டிப்பா. ஆமா, அப்புறம் அந்த கோயிலுக்கு அவங்க அங்க போனாங்க இங்க போனாங்க இங்க செய்வன வச்சாங்க. இது ஜாதகத்துப்படி கேளுங்க, இதாவது நோய் தீக்கிறதுக்கு 50,000 1 லட்சம் செலவுக்கு அதெல்லாம் வேற விஷயம். சரி, நான் வந்து யோகா படிக்க போகிறேன்னு போய் பல நபர் சாமியார்கிட்ட போய் யோகாவை படித்து போகிறேன்னு படித்து முதல்ல ஆரம்பத்தில் எல்லாம் இலவசம்னு சொல்லுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து என்ன குடும்ப சொத்தையே எங்கேஜில் அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்ச நபர் நிறைய உண்டு. இதெல்லாம் யாருன்னு கேட்டால் பிறந்த ஜாதகத்தில் ராகு சந்திரன் சேர்ந்துருக்குவேன். அவன் பையனை நம்ப மாட்டான், அண்ணனை நம்ப மாட்டான், தம்பியை நம்ப மாட்டான், பொண்டாட்டியை நம்ப மாட்டான், யாரும் நண்பரை நம்ப மாட்டான். இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கருமித்தனமாக சேர்த்து வச்ச பல கோடி சொத்து சாமியார் மடத்துக்கு கொண்டு ஒரே நாளில் மடத்தில் கொண்டு எழுதி வச்சிருவான். அது இந்த ராகு சந்திரன் சேர்க்கை. கேதுச்சந்திரனுக்கு அந்த மாதிரி கேதுச்சந்திரன் அவன் சீக்கிரமே எழுதி, ராகுச்சந்திரன் யோசிச்சு மடாதிபதி லேசாக போவான், ஒரே மாசத்துல விழுந்து கவுந்துரும். அது வந்து அதிகமாக கடைசியில் அங்கே சாமியார் ஒரு கெஞ்சியை குடிச்சிட்டு பேசாமல் இருப்பான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஃபேமிலி சொல்கிறேனே. சரி, அவங்க வந்து கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய ஃபேமிலி. சரி, அந்த கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டமா இருக்கு, எனக்கு கனவுல அது வந்தது இது வந்தது, சாமி வந்தது பூதம் வந்தது, எங்க வீட்டுக்குள்ள பொட்டணம் கிடந்தது, எலுமிச்சம்பளம் கிடந்தது, தேங்காய் உருண்டதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குரூப். சரி, அவங்களுக்கு ஒரு மன பயம். சரி, இது தீர்றதுக்கு அவங்க நான் அங்க இருந்து நான் ஆர்வமங்கலம் போனேன், அந்த சொல்ல கோயில் போனேன், இந்த சொல்ல போனேன், காளியை கும்பிட்டே போனேன், இப்படி அலையிறாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்கள நான் ஒரு பிரச்சனை பார்த்தேன், அவங்களுக்கு அது சரி இல்லைன்னு தான் பிரச்சனை வந்தது. சரி, அதை சொன்னாலுமே அவங்க ஏத்துக்கல. அவர் ராகுச்சந்திரன் சேர்ந்துருக்கும். ஆமா, இல்லைன்னு சொன்னாலும் ஏத்துக்கல. பிரசந்தர் ராகுச்சந்திரன் சேர்ந்து வந்ததா? இல்ல, வரல. ஜாதகத்துல இருக்கா? செய்வன இல்லைன்னு வருது பிரசனத்துல. அப்ப இல்ல இருக்கு, அவங்க ஜாதகத்துல இருக்கு ராகுச்சந்திரன் இருக்கு. அதானே சொல்லிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அவங்க ஜாதகம் ராகுச்சந்திரன் அதானே பேசிட்டு இருக்கோம். அதானே அப்படி உள்ளதான் ஜாமியார்ட்ட போய் ஏமாறோம் சொல்றேன். அப்போ இவங்கள் அதுல இருந்து வெளில ஆமாம். இப்போ இதே இது வந்து அதாவது கிராமங்களில் இதே மாதிரி கோடாங்கி சொல்கிற ஆட்கள் தப்பு இல்லை. அதே மாதிரி செய்வனருக்கு சாமி காளி வச்சு கும்பிட வந்து ஏதோ பரிகாரமே துட்டு வாங்கினா வச்சுக்கோங்களேன். இது ஒரு விதம். இதுதாவது அண்ணன் ஏதோ 50 10 20 50 வாங்குவான். இதே இது சாமியார்கள் என்ன சொல்கிறான், உன்னுடைய கர்ம வினையை என் ஆசிரமத்துக்கு என்னுடைய இங்கே வந்து ஜபம் பண்ணாதான் உன் கர்ம வினை போகுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு உன்னை ஜபம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், அதை சொல்லித்தரேன், இதை சொல்லித்தரேன்னு சொல்லி அவருடைய சொத்தை ஃபுல்லாக எழுதி வாங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி சொல்லி நடந்த ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல தொழிலதிபர்களுக்கு கூட அவ்வளோ பணம் இல்லை. பல கோடி போட்டு தொழிற்சாலை நடத்தக்கூடிய முதலாளிகிட்ட கூட அவ்வளோ பணம் கிடையாது. பணம் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குது? இப்போ எந்த சாமியாரும் பெயரை சொல்லு, எல்லா ஆசிரமத்தில் தான் எல்லா ஏழை எளிய மக்களுடைய பணம் ஃபுல்லாக அங்கே தான் கோடிக்கணக்கில் கொட்டியிருக்கு. இது மக்களுடைய விழிப்புணர்வு. ஏழை எளிய மக்கள் போய் ரொம்ப செலவு பண்றது இல்லை, நிறைய அவங்க கொடுக்கத்தான் செய்யும். அவங்க ஓரளவுக்கு தான் அங்கே போகிறாங்க. 2 டைப்பாக இருக்குது, நம்ம டிவியில் பேச முடியாது. அது ஏழைகள்கிட்டயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காணிக்கை இந்த காணிக்கை பாத காணிக்கைன்னு வாங்கி பல காலேஜுகள் வந்து திறந்த மடாதிபதியில் இருக்குது. இது இருக்குது, பெயர் சொல்ல வரும் போல. ஆனால் இவன் பையனுக்கே போய் அங்கே கேட்டால் ஒரு இடம் தர மாட்டான். என்ன அது மாதிரி நல்ல மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும் தான் இந்த ஸ்பீச்சு. இப்போ நேயர்கள் இதுல இருந்து நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சூடநேர்த்தியை பூ வாங்கி அங்கேயும் நீங்கள் உண்டியல் போட வேண்டாம். சாஷ்டாங்க விழுந்து கும்பிட்டு வாங்க, பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க, கொடிமராக வச்சுட்டு வாங்க. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எந்த சாமியார்ட்ட போனாலும் உங்கள் வேணம் தெரியாத உங்கள் பணம் தான் உங்கள் சொத்தும் தான் அழியும். இதுதான் உண்மை. நிச்சயமா பல இருந்தாங்க அந்த காலத்தில் பல மகான்கள் இருந்தாலும் அவங்களாம் இப்போ இல்லை, இருக்காங்க கலியுகத்தில். கலியுகத்தில் அவங்களுக்கு மதிப்பு கிடையாது.
அது இருக்கு. நம்ம காஞ்சி மடம் இருக்கு, ஆமாம், சிங்கேரி மடம் சில மடங்கள் இருக்கு. பெரிய கைலாய மடங்கள் இருக்கு. கண்டிப்பாக கையில் மடம் நிறைய மடங்கள் அந்த மாதிரி பாரம்பரியமான மடத்தை வந்து நீங்கள் கும்பிட்டுவாங்க, குருவா நினச்சி கும்பிட்டுவாங்க. பாரம்பரியமான மடம் அது பாதிப்பு கிடையாது. ஆமாம், இங்கே வந்து யோகா சொல்லி கொடுக்க வந்தவன், மந்திரம் சொல்லி கொடுக்க வந்தவன், வித்த காட்ட வந்தாலும் நீங்கள் குருவாக ஏற்றுக்காய்ங்க. அது குரு கிடையாது. அதுதான் இந்த குரு ராகு சேர்க்கை. ஆமாம் இல்லையா? ஆமாம், அந்த பாம்பை பிடிக்கிறது, பாம்பை பிடிச்சி அவனும் பாம்பை பிடிச்சி அவன் பிடிக்கிறான், எல்லாத்தையும் பிடிங்கிடுவான். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நேயர்களுக்கு இது என்ன விழிப்புணர்வுக்காக இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு குடும்ப ஜாதகத்தை பார்த்து அந்த குடும்ப ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த ராகு சந்திரன் ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்கு, யாரெல்லாம் மொத்தமாக ஏமாறாங்க. அதுமாதிரி ராகு இன்னொரு முக்கியமான ராகு சந்திரன் ஈஸியாக மதம் மாறிடுவாங்க. மதமாற்றம், அது மதம் மாறி தன்னுடைய தாய் மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போகிறது யாருன்னா ஜாதகருக்கு ராகு சந்திரன் சேர்ந்த பல நபரை வந்து மதம் குரு ராகும் வரும் இல்லையா? குரு ராகு கொஞ்சம் சேருவாங்க, ராகு சந்திரன் டக்குன்னு மாறிடும். அப்போ கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த கிரகங்கள் யாருக்கு குடும்பத்தில் இருக்கோ, ஒருவேளை அந்த ராகு சந்திரன் குரு ராகு சேர்க்கையில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு எப்படி சொத்தை அவங்க எழுதி வைக்கணும், அப்பா அம்மா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அந்த பேரண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த அது ஜாதகத்தை பார்க்கணும்ல. ஜாதகம் நேரில் வந்து ஜாதகத்தை பார்த்தா இவன் ஜாதகம் இப்படி இருக்க, இந்த தசபத்தில் அவன் பேர் சொத்தை அவன் அழிச்சிருவான், சாமியாட்ட வந்து ஒரு கொடுத்து பணத்தை உமாக்கிடுவான் சொல்லுவோம்ல. அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு தான் அந்த கேள்வி கேட்டேன். கண்டிப்பாக அவங்க குடும்ப ஜாதகத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிற போது கண்டிப்பாக யாருக்கு பலமா இருக்கு, யாருக்கு பலவீனமா இருக்கு, கண்டிப்பா யாரு ஏமாறக்கூடிய ஜாதகம். அப்ப ஏமாறக்கூடிய ஜாதகமா குழந்தைகளுக்கு இருந்தா ஒரு வீடு இருக்கு, வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சு ஒரு சொத்து இருக்கு, அதை அந்த பையனை நம்பி கொடுக்கலாமா? இல்லைன்னா அடுத்து அவனுக்கு பலவீனமா இருந்தா பேரம்பேத்தி காலத்துல அவங்களுக்கு உயில் மாதிரி எழுதலாம். நிறைய விஷயம் இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கள் ஜமீன்ல ஒரு ஜோசியர், குடும்ப ஜோசியர் வச்சிருப்பாங்க. இன்னும் பிறந்த பையன் 5 பையன் பிறந்த பையன் அவன் சொத்து அழிப்பானா, வச்சிருப்பானா, வைப்பாட்டிகிட்ட கொடுத்துருவானா, இல்ல சாமியார்ட்ட ஏமாறுவானா, இல்ல சூதாட்டத்துல ஏமாந்துருவானா? ஏமாறக்கூடிய ஜாதகமா, ஏமாறக்கூடிய ஜாதகமா, ஆமா ஏமாற்றக்கூடிய ஜாதகமா? ஆமா, ராஜான ஏமாற்றக்கூடிய ஜாதகம் ஆள முடியல. எல்லாமே அப்ப எல்லாமே ஆய்வு பண்ணி, ஆமா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு டிஸ்கஸ். சிலருக்கு பாத்தீங்கன்னா பையன் ஜாதகம் நல்லா இருக்கு, அப்பா ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கும். அப்ப என்ன செஞ்சுக்கலாம், இப்போதைக்கு பணம் இருக்கு, எப்படி பார்த்தாலும் அடுத்த திசை புத்தி நீங்க வந்து ஜாதகத்தை கணிச்சு சொல்லும் போது கண்டிப்பா இப்போ சொத்தை மாத்திருங்க, வீட்டு ஃபேமிலி மெம்பர் பேர்ல உங்கள்கிட்ட இருந்தா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விதி. அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் ஒரு விளக்கம் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒரு அற்புதமான விளக்கத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில சில விஷயத்தை தான் பேச முடியும். இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு. வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம சந்திச்சு பேசலாம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நேரடி ஒளிபரப்பு. உங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள், ஆலயத்தில் பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள், ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் இதனால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்த்து உங்களுடைய பலனை தெரிந்து கொள்ளலாம். அதிர்ஷ்ட நவரத்தன கற்கள் அணியணும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தை பார்த்து என்ன கல் போடலான்னு தப்பிச்சுக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த 4 வருட கிரகங்களுக்கு எந்த விதமான வழிபாடு செய்ய பார்க்கலாம், என்ன கல் போடணும் அப்படிங்கிறத வரக்கூடிய சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பொது பலனாக தெரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் ஜாதக பலன் தெரிஞ்சு பார்த்து ஸ்டோன் போட்டுக்கிறது, கோயிலுக்கு போகிறது, தசாபுத்தியும் சேர்த்து கணக்கு பண்ணி ஒரு பரிகாரம் செய்யும் போது அதனுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.